சேலம் பக்கத்தில் தீவட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய ஒரு ஊர். முதல்ல அந்த ஊரில் நடந்த கலவரம் என்ன, எதற்கு 144 தடை போட்டாங்க? வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு யுக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ கோயிலில் பெரியவனா, நான் பெரியவனா. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் வேல் கம்பு குத்தி எடுத்துகிட்டு வரும்போது இங்கே சற்ற சாத்தி கோயிலை பூட்டிடுறான். சாமி கும்பிடுவதில் உனக்கு என்ன வலிக்குதுங்கிறேன். அந்த சாமி வரக்கூடாதுன்னு சொல்லுதா? அந்த சாமி வந்து தீட்டு பார்க்குதா? அந்த சாமியை உடைங்கிறேன். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற தற்கொலைகளை தண்டிக்கவில்லை? நாங்கள் வம்சாவளியை நாங்கள் என்ன செஞ்சோமோ அதைத்தான் செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தடியடியில் வந்து காவல்துறை வந்து குழந்தைகளை கூட விடலை, அடிச்சிருக்காங்க. அந்த காவல்துறை முண்டங்களுக்கு சொல்லுவேன், கையில் லத்தி கிடச்சிருச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாம்னு நீ கருதிடக்கூடாது. அப்புறம் நாங்கள் வந்து கத்தி கொடுக்க வேண்டியது. நீ லத்தி எடுத்தால் நாங்கள் கத்தி கொடுப்போம். ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய போராளி மற்றும் ஊடகவியலாளர் திரு முகில் அவர்கள் இருக்காரு. அவங்களோட தான் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சேலம் பக்கத்தில் தீவட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய ஒரு ஊர். 144 தடை போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஊர் மேலே பெருசாக அட்டென்ஷன் இல்லை. நியூஸ் மீடியா எதுவும் பெருசாக கவரேஜ் பண்ணுறதில்ல இருக்குது. பட் ஆனால் அது ஒரு கடந்து போகிற செய்தியாக பார்க்கப்படுது. முதல்ல அந்த ஊரில் நடந்த கலவரம் என்ன, எதற்கு 144 தடை போட்டாங்க? ஆனால் அதோடைய ஆரம்ப புள்ளின்றது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? சிக்கலான மாவட்டம் தான். ஏனென்றால் தொடர்ந்து சாதிய வன்மங்களை விதைக்கிற மாவட்டமாக சேலமும் இருக்கிறது. நான் இப்போ எங்கேருந்து தொடங்க போகிறேன்னா, தருமபுரி நாயக்கன் கொட்டாய் கலவரத்தில் இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. நான் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறேன் என்றால், இந்த பிரச்சனையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் இதை பேசுகிறேன். இந்த தீவட்டிப்பட்டிங்கிறது வந்து காடையாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி. அதாவது சேலத்திலிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து 4000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தீவட்டிப்பட்டி நடுத்தரு, அங்கே வந்து வன்னியர்கள், அடுத்து நிறைய சாதிகள், அங்கே வந்து ஒரு 4-5 சாதிய கட்டமைப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ஆதி திராவிடர் காலனி, அதுக்கப்புறம் கலர்காடு, இங்கெல்லாம் வன்னியர்கள் நிறைய. தேர்முட்டி காட்டு வளவு வன்னியர்கள் இங்கே கூட. முஸ்லீம் தெரு, அங்கே இஸ்லாமியர்கள் நிறைய. நைனாக்காடு வன்னியர்களும் அருந்ததியர்களும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சமத்துவபுரம் எல்லா சமூக கட்டமைப்பும் இருக்கிற ஒரு கிராமம். வேடப்பன்காடு வன்னியர்களும் நாவிதர்களும் அதாவது போயர்கள் என்று சொல்லக்கூடிய சமூக கட்டமைப்பை சார்ந்தவர்கள். கோணப்பட்டி அங்கே வந்து நாவிதர்களும் கோயர்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கிறது. இதுதான் அந்த ஊரினுடைய கட்டமைப்பு. இந்த தீவட்டிப்பட்டிங்கிறது நெருக்கமாக வாழுகிற மக்கள் தொகை இல்லை. நீங்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 10 வீடு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு 10 வீடு, இன்னொரு இடத்துல 2 வீடு, வயக்காடுகளுக்குள்ள வீடு, இப்படி பறந்து விரிந்த கிராமமாகத்தான் அந்த பகுதிகளில் அதிகமான ஊராட்சிகள் இருக்கும். இப்போ இங்கே என்னன்னா, பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா, இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1810 1830 என்ன செய்கிறாங்கன்னா, கோயில்களை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் ஒன்றை செய்கிறது. அதாவது பொது இடங்களில், பொது தலங்களில் இருக்கிற திருத்தலங்கள் அனைவரும் வழிபாட்டு உரிமையை கொண்டாடுகிற விதமாக அமையுமேயானால் அந்த கோயில்களில் வந்து திருவிழா நடத்தலாம்னு சொல்லிட்டு 1810 1830 ஒரு வரையறை ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அந்த வரையறை ஒப்பந்தத்திற்குள் இந்த கோயிலும் வருகிறது. இந்த தீவட்டிப்பட்டி இந்த திருத்தலம் என்பது அனைத்து தரப்பு மக்களும், இன்னொன்று சொல்லப்போனால் 1974 ஆண்டே இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையை சம்பந்தப்பட்ட ஒரு திருத்தலம். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக முதல்வருக்கு அன்பான வேண்டுகோளாக நான் விடுத்த கோரிக்கை ஒன்று என்னவென்றால், காமராசர் ஆட்சி காலத்தில் எப்படி இந்து சமய அறநிலைத்துறைக்கு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை அமைச்சராக்கினாரோ, அதே போல் ஏன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், சமூக நீதி பேசுகிற இந்த இயக்கம் ஏன் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களையோ அல்லது இப்போ வந்து அது மட்டுமல்லாமல் மலைவாழ் மக்கள் வகுப்பை சார்ந்தவர்களை ஏன் வந்து இவர்கள் பூசாரிகளாக இதுவரை நியமிக்கவில்லை? ஏன் அதை மறுக்கிறார்கள் சொல்லுங்கள். பூசாரிகள் மட்டுமல்ல, அமைச்சராக ஏன் நியமிக்கவில்லை? அப்போ சாதிய மேன்மை தத்துவத்தோடு இருக்கிற அமைச்சர்கள் தானே இன்றைக்கு மேலாண்மை விடயங்களை கவனிக்கிற அமைச்சர்களாகத்தானே திருத்தலங்களிலும் இருக்கிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறை என்பதை பேர் மாற்றுங்கள்னு தான் நான் தொடர்ந்து சொல்கிறோம். இது தமிழர் மதம். இங்கே இந்து மதத்துக்கு வேலையே கிடையாது. இந்து மதம் எப்போ வந்துச்சு? மாரியாத்தாவும் காளியாத்தாவும் இந்து கோயில்களா? தமிழர்களுடைய வாழ்விடங்கள்.
தமிழர்களுடைய நடுகள் திட்ட வழிபாடுகள். அப்போ இந்து சமயம் அப்படிங்கிறத மாற்றுங்கன்னு சொல்கிறோம். நம்ம தமிழ் சமயம்னு மாற்றுங்க. ஏன் அதில் உங்களுக்கு இடிக்குது? அப்போ என்ன நீங்கள் வந்து சமூக நீதிக்கான இயக்கம் என்று சொல்லுகிறீர்கள்? ஒன்று. இப்போ தீவெட்டிப்பட்டி பிரச்சனையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுப்பராய பிள்ளை என்பவர் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறார். எப்படின்னா 1918களில் இந்த கோயில்களில் சுப்பராய பிள்ளைங்கிறவர் தான் இடம் கொடுத்து அந்த கோயில் திருத்தலத்தை கட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 80 வருடத்திற்கு முந்தைய திருக்கோயில்களாக இந்த கோயில் வந்து தொடர்ச்சியாக, அதாவது கட்டிட வேலைப்பாடுகளுடன் கூடிய கோயிலாக 80 வருடங்களாக பரிணாமித்து வருகிறது. இந்த திருத்தலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் சோழிய வெள்ளாளர்களுக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு யூகம் இருந்தது இந்த கோயில் பிரச்சனையில். நீனா நானா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அது இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சோழிய வெள்ளாளர்கள் இப்போ இந்த கோயிலில் இன்னொரு இது என்னன்னு சொன்னால், 2ஆம் நாள் திருவிழா. இந்த 2ஆம் நாள் திருவிழாவை வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவருடைய திருத்தலங்களில் இருந்து தான் தொடங்குமா. இது அந்த காலத்திலேருந்து நடைமுறைக்கு வைத்திருக்கிற ஒரு விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பம் நடுதல் நிகழ்ச்சி 2வது நாள் வந்து கம்பம் நடுதல் நிகழ்ச்சியில் சத்திமாரியம்மன்ற அழைப்பு அங்கே தான் அழைப்பாங்களாம். அந்த சத்திமாரியம்மன் திருத்தலம் வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய திருத்தலமாக அவரு தனி திருத்தலம் இருக்குது. ஆனால் இந்த கம்பம் நடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எங்கே தொடங்குறாங்கன்னா, அந்த பகுதியிலேருந்து தான் தொடங்கி வரணும். ஓகே. ஒரு ஊருடைய எல்லையிலிருந்து தான் தொடங்கும் பொழுது அது வந்து இந்த சேரி பகுதியிலிருந்து தான் அது தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த 2ஆம் அந்த கம்பம் நடுதல் விழாவை அவங்க தான் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, முதல் வாரத்தில் வந்து பூ போடுதல் நிகழ்ச்சியை வந்து மற்ற இதர சமூகத்தினர் தொடங்குவாங்க. 2வது நிகழ்ச்சியாக கம்பம் நடுதல் இங்கே தான் பிரச்சனை தொடங்குது. என்னென்னா, அதாவது திருவிழா நடத்துகிற போது அனைத்து தரப்பு மக்களும் வந்து கலந்து கொள்கிறார். சுமார் 10,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்கிற ஒரு திருவிழாவாக அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, முத்துமாரியம்மன் திருவிழா. இதில் வந்து 2ஆம் தேதி வந்து பீஸ் கமிட்டி அமைக்கிறாங்க. ஏன் பீஸ் கமிட்டி அமைக்கிறாங்கன்னா, 1ஆம் தேதி அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மற்ற சமூகத்தினர் வேல் குத்தியிருக்காங்க. வேல் குத்தி அந்த வேலை கலட்டுகிறது பூசாரி கலட்டணும், கோயில் பூசாரி கலட்டணும். ஆனாலும் அங்கே வந்து உள்ளே வந்து ஐயர் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க, பிராமணர்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலை கலட்டுகிற போது அந்த துருநூறுலாம் அள்ளி இந்த வாயில் தெளித்து முகத்தில் தெளித்து அந்த வேலை கலட்டிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு உள்ளே அழைச்சிட்டு போய் இளைப்பாற வச்சு அவங்களுக்கு இளநீர்லாம் கொடுத்து இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு அடுத்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் வேலு எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்க வேலை எடுத்துகிட்டு வரும்போது இவங்க வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வேலை குத்தி எடுத்துகிட்டு வராங்க. இவங்க 200 மீட்டர்லேருந்தே வேலை எடுத்துகிட்டு வரணும், கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த மக்கள். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் வேல் கம்பு குத்தி எடுத்துகிட்டு வரும்போது இங்கே சட்டரை சாத்தி கோயிலை பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு அந்த கோயிலுடைய பூசாரியும் அந்த கோயிலுடைய ஐயரும் வெளியில் நின்று துருநூறு அள்ளி இப்படி அள்ளி போட்டிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ நேரடியாக வந்து சாமி தரிசனம் பார்க்க விடாமல் ஷட்டரை போட்டு மூடினதுனால இவங்க கோபம் அடைகிறாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கோயில் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அந்த கோயில் எல்லாருக்கும் பொதுவான கோயில் இல்லை. அப்போ இவங்க வேலை எடுத்துகிட்டு போகும்போது நீ ஏன் சாத்துற? உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ அங்கே நான் ஏற்கனவே சொன்னதை போல் சோழிய வெள்ளாளர்களுக்கும் வந்து வன்னியர்களுக்குமான ஒரு பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது யூக பிரச்சனை, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு யூக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. நீ கோயிலில் பெரியவனா நான் பெரியவனா? ஏன்னா அந்த பகுதியில் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட வந்து 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் வலிமையோடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க தன்னுடைய உரிமையை கேட்குறாங்க. கேட்கும் பொழுது தான் பீஸ் கமிட்டி 2ஆம் தேதி அமைக்கிறாங்க. எங்கே? அந்த வருவாய்த்துறை கோட்ட அலுவலர் மூலமாக அங்கே வந்து அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க மூலமாக தான் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குது. ஆல்ரெடி இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கலவரத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னால், பூட்டியாச்சு. அவன் வந்து வருவான், வரும்போது கல்லை விட்டு அடிப்போம். அதாவது திட்டமிடுகிறவன் தான் ஆயுதங்களை குவிப்பான், திட்டமிடாதவன் எப்படி ஆயுதத்தை குவிப்பான்? யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ கல்லறிவது முதலாக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இந்த ஒன்றிய செயலாளர் வந்து இருக்கான் பாருங்க, இந்த வெங்கடேஷ்ங்கிறவன். அவனை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும். அவனையும் அந்த வன்னியர் சங்க தலைவராக இருக்கிற சின்ன கவுண்டரையும், பேரே பாருங்கள், சின்ன கவுண்டர்னு பேர் வச்சுருக்காங்க, அவன் சாதாரண ஆளாக இருப்பானா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவான இடத்தில் ஒரு திருத்தலம் அமைந்திருக்கிறது என்றால் சாமி கும்பிடுவதில் உனக்கு என்ன வலிக்குதுங்கிறேன். அந்த சாமி வரக்கூடாதுன்னு சொல்லுதா? அந்த சாமி வந்து தீட்டு பார்க்குதா? அந்த சாமியை உடைங்கிறேன் நான். அந்த சாமியே தேவையில்லை, அந்த கோயிலே தேவையில்லை. தீட்டு பார்க்குற தெய்வம் எதற்கு? மக்களுக்கு. அப்போ மனிதனுடைய மனநிலையில் தான் வன்மம் உருவாகி இருக்கிறது. இங்கே வந்து நான் தொடர்ந்து சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை, நாயக்கன்கோட்டாய் கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்று உலகத்திற்கே தெரியும். அதற்கு தண்டனையாகத்தான் இதுவரை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிற தீமைகள் என்ன என்பதை உலகத்திற்கே தெரியும். தேர்தல் காலங்களில் அவங்க எடுக்கிற முடிவுகள். இப்போ நான் சொல்கிறேன், சிதம்பரம்
தொகுதியில் நான் பார்க்குறேன் அந்த பேச்சை. அன்புமணி பேசுகிறாரு, பானையை உடைப்போம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பானையை உடைப்போம்னா வீட்டை உடைப்போம் அல்லது வீட்டை கொளுத்துவோம்னு அர்த்தம். பானையை உடைப்போம் என்றால் அந்த மக்களுக்கு ஏதோ நாங்கள் தீங்கு விளைவிக்க போகிறோம் என்று அர்த்தம். பானையை உடைப்போம் என்றால் சேரிகளை கொளுத்துவோம் என்று அர்த்தம். பானையை உடைப்போம் என்றால் பல கொலைகளை செய்வோம் என்று அர்த்தம். இதுதான் அதுக்கான அர்த்தமே. நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அன்புமணி இப்படி பேசுவது சாதாரணமானதல்ல, இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் நிறைய, கலவரங்கள் வரும்னு சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் ஓட்டு எண்ணிக்கையின் போது நீங்கள் கவனமோடு செயல்பட வேண்டும். பல சேரிகள் கொளுத்தப்படுவதற்கு தயாராக இருப்பார்கள் இவர்கள். இவங்க சாதாரணமாக விட மாட்டாங்க. ஏன்னா சோத்துக்கு வழி இல்லை. குடிசை வீட்டை தாண்டி இன்னும் வரல, ஆனால் அவனுக்கு சாதி புத்தியை ஊட்டி வைத்திருக்கிறார்கள். ஆக தீவெட்டிப்பட்டியிலே வந்து கிராம மக்கள் ஒற்றுமையோடு வாழணும்னு நினச்சாப்பா. ஆனால் அங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளரும் வன்னியர் சங்க தலைவரும் சும்மா விட மாட்டாங்க. அவன் ஒற்றுமையாக இருக்கவே விட மாட்டாங்க. அவனுக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு அவன் நினச்சானா, அவன் ஏன் நினைக்க மாட்டான்னு நான் சொல்கிறேன். ஓட்டு வங்கிகளுக்காகவே அவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து வன்மம் கக்கி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுதும் நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு பிந்தைய காலங்களில் பல சேரிகள் கொளுத்தப்படுவதற்கான சூழல் இருக்கிறது. காவல்துறை மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற வேண்டும். ஏன்னு சொன்னால், தேர்தல் முடிஞ்ச ஒரு 10 நாளைக்குள்ள அம்பேத்கர் சிலையா ஜெயங்கொண்டத்தில் உடைச்சாங்க. பார்த்தீங்களா? 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். யார் அவர்களுக்கு இந்த வன்மத்தை கொடுத்த? எல்லாருக்கும் 22 வயசுக்கு உட்பட்டவர்கள். இந்த வன்மத்தை எங்காவது நான் கேட்குறேன், எங்கேயாவது சேரியில் இருக்கிற தமிழன் ஏதாவது போய் சிலையை உடைத்ததுண்டா? ஏதாவது சிலையை சேதப்படுத்தியதுண்டா? அல்லது வீடுகளை தீ வைத்து கொளுத்தியதுண்டா? ஏன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஓட்டு வங்கிகளுக்காக ஓட்டு பொறுக்கிகள் செய்கிற வேலையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நான் குற்றம் சாட்டுகிறேன், அதனால் நான் வந்து பயப்படலை. இன்னொரு கொடுமை நடந்துச்சு. என் மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி தொகுதியிலே போட்டியிடுகிற போது பாட்டாளி மக்கள் கட்சி போய் என் மகளை வம்புழுத்தது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரை வம்புழுக்கிறீங்க நீங்கள்? என் தங்கச்சி மாற்றுக் கட்சியில் வேணா இருக்கலாம், என் மகள் மாற்றுக் கட்சியில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது. எங்களுடைய பிள்ளை அது. வீரப்பனார் பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளையை இவர்கள் அடிக்கச் சென்றார்கள். தொலைச்சிருவோம். யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது வீரப்பன் படத்தை போடுவதற்கு? வீரப்பனார் படத்தை போட்டு அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். யார் பெற்ற பிள்ளை இவர்கள் அடிக்கச் சென்றார்கள்? இவர்கள் எங்கேயுமே பாருங்க, நீங்கள் வன்மத்தை வைத்துக்கொண்டே கலவரத்தை செய்கிற முயற்சியில் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, வன்னியர் சங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒட்டுமொத்த வன்னிய சமூக மக்கள் அன்பானவர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இன்றைக்கும் மேட்டூர் பகுதியில் போனோன்னா, நான் சாப்பிடுவதும் உண்பதும் உறங்குவதும் அவர்கள் வீடுகளில் தான். அவர்கள்தான் என்னை பாதுகாக்கிறார்கள். அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சில தருதலைகள் செய்கிற சதி வேலைகளில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியே நாம் திட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது என்றால், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற தற்கொலைகளை கண்டிக்கவில்லை? அதுதான் நாம் வைக்கிற விவாதங்கள். இங்கே என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், அடுத்து சோழிய வெள்ளாளர்களுக்கும் பறைகளுக்கும் அங்கே ஒரு ஒற்றுமை இருக்குது. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வன்னியர்களை எதிர்ப்பதற்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் என்ன செஞ்சாங்க, ராமதாஸ் எப்படி வந்து அனைத்து சமூக கூட்டு இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை எதிர்த்தாரோ, அதே போல் இந்த கோயிலிலும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு பறையர்களை இன்றைக்கி எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இது என்ன மனோபாவம், என்ன மனநிலை? இதை யார் எங்கே விதைத்தது? ராமதாஸ் தான் விதைத்திருக்கிறார். தள்ளாத வயதிலும் நீங்கள் தமிழ்நாட்டின் காஞ்சிராம் என்று நாங்கள் கருதிய ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சாதிய வன்மத்தோடு இறுதி காலத்தை எட்டி கொண்டிருக்கிறார் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? அதோடு மட்டுமல்ல, அங்கே தீவெட்டிப்பட்டியினுடைய காவல் நிலையத்தினுடைய அதிகாரி ஆனந்தகுமார் இன்ஸ்பெக்டர் வந்து இதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்குது. கலவரம் வந்துருச்சு, கல் எறிஞ்சிட்டாங்க. காவல்துறை யாரை பாதுகாக்கணும்? மக்களை பாதுகாக்கணும். 2 தரப்பு மக்களையும் பாதுகாக்கணும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கல்வீசியவர்களை விட்டுவிட்டு கல்லை வாங்கி கொண்டவர்கள், காயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதே தடியடி நடத்தியிருக்கிறார். நான் சொல்கிறேன், காவல்துறை ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் நீங்கள் நில்லுங்கள். நியாயம் எங்கே இருக்கோ அங்கே நில்லுங்க. நான் சொல்லுகிறேன், காவல்துறைக்குள் சில கருப்பாடுகள் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு செயலாற்றி கொண்டிருக்கிற காவல்துறைக்கு சொல்லுவேன், தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்காமல் பாதிப்பு கொடுக்கிற சில மூடர்கள், சில அயோக்கியர்கள், சில ரவுடிகள் பக்கமே நீங்கள் நின்று கொண்டிருப்பது சரியான போக்கல்ல, மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு வன்முறை கலாச்சாரத்தை காவல்துறை திட்டமிட்டு உருவாக்கிவிடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் 144 தடை உத்தரவை போட்டிருக்கிறீர்கள். நான் என்ன கேட்குறேன்னா,
உரிமையை கேட்கிற இடத்தில்தான் அவன் சாதியம் பார்க்கிறான். உரிமையை எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து தான் அவன் எங்களை அடிக்கிறான் என்ற அந்த மக்கள் பேசுகிற பேச்சு இருக்கிறது அல்லவா. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தடியடியில் வந்து காவல்துறை வந்து குழந்தைகளை கூட விடலை, அடிச்சிருக்கான். அந்த காவல்துறை முண்டங்களுக்கு சொல்லுவேன், கையில் லத்தி கிடச்சிருச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாம்னு நீ கருதிடக்கூடாது. அப்புறம் நாங்கள் வந்து கத்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். நீ லத்தி எடுத்தால் நாங்கள் கத்தி கொடுப்போம். பேசு, முதல்ல உட்காந்து பேசுறதுக்கு என்ன உனக்கு வலிக்குதுங்கிறேனா? மக்களிடம் பேசு, 2 தரப்பு மக்களை அழைத்து பேசு. இறைவன் என்பவன் எல்லோருக்கும் பொதுவானவன் என்று பேசு. சில சாதிய வன்மத்தோடு இருக்கிறவனை தூக்கி உள்ளத்தில் அவன் எதுக்கு இந்த மண்ணுக்கு? நம்ம அதைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இவர்கள் சித்து விளையாட்டை விளையாடி கொண்டு அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? கல்லறிந்ததற்கு பிறகு சில கயவர்கள் அங்கே இருக்கிற கடைகளுக்கு தீ வைத்து கொடுத்துக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 கடைகள் இருந்து போனதாக செய்தி. பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு இந்த வன்முறையாளர்கள் கல்லறிந்தவர்கள் கடைகளுக்கு தீ வைத்து விட்டு பழியை தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் மீது போட்டிருக்கிறார்கள். அதில் சதாசிவம் மேட்டூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அண்ணே உங்கள் மீது ரொம்ப மரியாதை வச்சுருக்கண்ணே, நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்பால் சத்திய பிரமாணம் எடுத்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சாதிக்காக போய் நிற்பது வெட்கக்கேடானது. நீங்கள் பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பதவி இதன் மூலமாகவே தூக்கி எறியலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லாமல் நியாயத்தின் பக்கம் நிற்காமல் ஏதோ சொல்கிறாங்க, நாங்கள் வம்சாவளியை நாங்கள் என்ன செஞ்சோமோ அதைத்தான் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வம்சாவளியை நாங்கள் சாதி பார்ப்போம், சாதியை தீண்டாமைன்னு தான் பார்ப்போம், உன்னை நாங்கள் கீழே தான் வைப்போம், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், கம்பு கூட்டுகளை துண்டை தான் வச்சு நடத்தணும், காலில் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு தான் இன்னும் பழமையை விரும்புகிறீர்களா நீங்கள்? அப்போ இந்த அடக்குமுறை எத்தனை காலத்துக்கு இந்த மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். தொடர்ச்சியாக இப்பொழுது நான் நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக சொல்லுவேன், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் வெங்கடேசனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற சின்னக்கவுண்டரை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். சதாசிவம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரையும் கைது செய்ய வேண்டும். ஒருதலை பட்சமாக அவர் அந்த மக்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். ஒருதலை பட்சமாக ஒரு சாதிய கட்டமைப்புக்கு அவர் துணையாக நிற்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்தின்பால் அவர் தண்டிக்கக்கூடியவர். அனைவருக்குமான சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சாதிக்காக போய் நின்று கொண்டிருப்பது கேவலத்திலும் கேவலம். ஆகையால் அந்த சதாசிவத்தையும் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு இதை தீவிரப்படுத்த வேண்டும். முதலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை மாற்றுங்கள். ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனை அமைச்சராக்குங்கள். தகுதி இல்லாதவர்களா? ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள்? அனைத்து அறநிலைத்துறை கோயில்களும் அரசுடைமையாக்கப்படுமே ஆனால் அந்த கோயில்களில் பூசாரிகள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களையும் நியமிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் அனைத்து தரப்பு மக்களும் போய் வழிபடக்கூடிய உரிமையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு அமைதியாக திகழும். இல்லை என்றால் வன்முறைகளும் வன்மங்களும் தொடர்ந்து நடக்கும். இந்த மக்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறாங்கண்ணே. கோயிலுக்கு போகிறான், சாமி கும்பிட போகிறான், வெளியில் நில்லுன்னு சொன்னால் அவனுக்கு உள்ள எவ்வளவு பெரிய ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களா? சரி, அவனும் விரதம் இருந்து தானே வர்றான் கோயிலுக்கு. அவனுடைய உற்றார் உறவினர்லாம் அந்த வீட்டுக்கு வந்து திருவிழா காணத்தானே வந்திருப்பாங்க. உன்னுடைய மனநிலை என்னவா இருக்கும்? மனிதர்கள் தானே. ஏன் இந்த மடையர்கள் இது போன்ற சம்பவங்களை தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள்? தீவெட்டிப்பட்டி போல பல கிராமங்கள் தீக்கிரையாக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் பல கிராமங்கள் சூறையாடப்படலாம், பல கிராமங்கள் தீக்கிரையாக்கப்படலாம். காவல்துறை எச்சரிக்கை. அதனுடைய தொடக்க புள்ளியாக அவர்கள் 4 தம்பிகள் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியதும், தீவெட்டிப்பட்டியிலே இன்றைக்கு வன்முறை காடாக ஆக்கியதும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு பல சேரிகள் கொளுத்தப்படாமல் இருக்க வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு உடனடியாக தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை கண்காணிக்க வேண்டும். இது சாதாரணமானதல்ல. அவன் பேசுகிறான், அந்த வன்னியர் சங்க தலைவர் ஒருத்தன் வந்து பேசுகிறான், பட்டை வச்சுட்டு குடுமையெல்லாம் வச்சுட்டு வலையொலித்தளத்துலேயும் தொலைக்காட்சியிலையும் வந்து பேசுகிறான். அதை ஒளிபரப்புறானுங்க இங்கே இருக்கிற மீடியாக்கள். வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? ஒரு சாதி தலைவன் வந்து பேசுகிறான், அவன் என்ன சொல்கிறான்? சில ரவுடிகள் வந்து இந்த வேலையை செய்ய. ரவுடிகள் செய்வதே நீங்கள் தானே, நீங்கள் தானே கொளுத்துவது. நீங்கள் என்னைக்கு மரத்தை வெட்டி சாலைகளில் போட்டு மறித்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய வன்முறை தொடங்கிவிட்டது. தொடர் வண்டியை அடிச்சு நுறுக்கலையா? இவர்களுக்கு வேலையை அரசியல் செய்வதற்கு பொழுது வேலை கொளுத்துவதும் அடித்து நொறுக்குவதும்
இது போன்ற தீக்கிரையாக்குவதும் மக்களை இழிவுபடுத்துவதுமான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும். ரொம்ப நன்றி. நன்றி. கேள்விகள் எல்லாம் பதில் சொன்னதுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பங்கெடுத்து நன்றி.